நம பார்வதிபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாட்சி அனந்த கோடி நமஸ்காரம். இப்ப எல்லா ராத்திரியும் எல்லாமே அதிர்ஷ்டகரமா இருக்கு. ஆனா எல்லா ராத்திரியும் விட சில பேராத்துக்குள்ள நம்ம போனோம்னா அவாத்த விட்டு எழுந்து வரவே முடியாது. சில பேராத்துக்கு உள்ளேயே போகவும் முடியாது. என்ன அப்படின்னா, லக்ஷ்மி மகாலட்சுமியை நித்தியம் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். என்ன சார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு எப்படி நம்ம மனுஷனுக்கு தலை, கண், கால், மூக்கு, வாய் அப்படின்னு ஒரு வீட்டுல எல்லாமே உண்டு. ஒரு மனிதனுடைய சரீரம் எப்படி இருக்குமோ அதுதான் வீடு. நீங்க பெரிய வாஸ்துமேகெல்லாம் போய் பார்த்தேன்னா அவ சொல்லுவா. சுவாமியுடைய மத்தியம பாகம், நமக்கு மத்தியம பாகம் மார்பு. அந்த மத்தியம பாகத்துல எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்து ஹால். அந்த மத்தியம பாகத்துல மனசு இருக்கு பார்த்தல, மத்தியம பாகத்துல தான் மார்பு இருக்கு. மார்புக்குள்ள மனசு, ஹிருதயம், நாடி துடிப்பு தான் கதவு. அந்த அந்த மத்தியம பாகத்துல பார்த்தேன்னா, கிரகப்பிரவேசத்துல பார்த்தேன்னா ஹால்ல தான் கிரகப்பிரவேசம் வைப்பா. ஏன் ஹால்ல வைக்கணும்? சாமி ரூம்ல கொண்டு வச்சு கிரகப்பிரவேசம் ஹோமம் பண்ணக்கூடாதா? இல்ல மற்ற ரூம்ல மாடியில கொண்டு வச்சு கூடாது. ஏன் மத்தியமத்துல வைக்கிறா அப்படின்னா, மத்தியமம் என்னைக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த நம்மாத்துல ஹால் இருக்கு பார்த்தீங்களா, ஹால் தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அங்க இருக்கிறது. நீங்க ஹாலை மட்டும் நீட்டா வச்சுக்கணும். என்னன்னு அப்படின்னா, அந்த மூலையில குப்பையை சேர்க்கக்கூடாது. பொம்மநாட்டிகள் தலை முடியெல்லாம் உதிர்ந்து விழக்கூடாது. இரண்டாவது, ஹாலை நல்ல டெய்லி சுத்தமா துடைக்கணும். மூன்றாவது, ஆத்து ஹால்குள்ள வரும்போதே எழுத்தாப்புல கடிகாரம் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு ஒருத்தர் வரா, எழுத்தாப்புல கடிகாரத்தை பார்த்துன்னு வரக்கூடாது. அந்த நிலைக்கு எழுத்தாப்புல ஆத்துக்குள்ள அவ ஹால்குள்ள வரும்போதே பெரிய தீர்க்க தரிசிகளோட போட்டோ இருக்கணும். நமக்கு எந்த குருநாதரை பிடிக்குமோ குரு தரிசனம் முதல்ல முக்கியம். சங்கராச்சாரியார் வைக்கலாம், இல்லை ராமானுஜரை வைக்கலாம், இல்லை சாய்பாபா வைக்கலாம், ராகவேந்திர வைக்கலாம், இல்லை அவா மதத்துக்கு தகுந்தாப்புல குருஜி இருக்கா பார்த்தீங்களா, அவ குருஜிய ஹால்ல நம்ம அதுல யாரோ ஒருத்தர் வரான்னா அவ கண்ணுக்கு நேரம் அந்த குருஜி தெரியணும். குரு கிருபா கடாட்சம் இருக்கணும். முதல்ல அந்த குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா அங்க எல்லாரும் பேச வரவாவோட நல்லதை பேசுவார்கள். இப்ப நம்ம அதுல நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரா, மாப்பிள்ளையாத்துல இருந்து அங்க வரா அப்படின்னா அவ நம்ம மாத்த பார்த்த உடனே அந்த குருவோட அனுகிரகம் அவ உள்ள பொண்ணுன்னு சொல்ல, பாருங்க சுவாமி லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு, மகாபரிவா போட்டோ மாட்டியிருக்கா, குருநாதரை போட்டோ மாட்டியிருக்கா, இதுவே நமக்கு ஒரு நல்ல சகுனம் என்று சொல்லுவார்கள். ஆனால்தான் ஆத்த சுத்தமா வச்சுங்கோ. கண்ணாப்னான்னு போட்டோவை ஹாலில் மாட்டக்கூடாது. திக்தமான ஒரு போட்டோ மாட்டணும். ரெண்டாவது, விநாயகர் இல்லாத ரூமே இருக்கக்கூடாது. விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுள். அவர் நினைச்சாருன்னா நமக்கு எல்லாமும் உடனே முடிச்சு கொடுத்துருவார். அதே போல அந்த ஹாலில் மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு இந்த விளக்குமாறு, செருப்பு எல்லாம் மூலையில போடாமல் கண்ணாடி, உடைந்த கண்ணாடி பொருட்களை வைக்காதீர்கள். ஷோட்கேஸ் ரூம் வச்சிருப்பா, அல்ல உடைந்த கண்ணாடி பொம்மைகளை வைக்கக்கூடாது. இரண்டாவதாக, குழந்தைகள்லாம் ஆத்துக்கு வரும், நிறைய குழந்தைகள் அழிச்சு வருவா. எதுக்காக அந்த ஷோட்கேஸ் வச்சிருக்கா அப்படின்னா, அந்த குழந்தைகளை கவரும் வண்ணமாக பொம்மைகளை வைக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு இப்படி ஒரு கையை தூக்கின மாதிரி பொம்மை இருக்கு, அது என்ன கேட்டால் ஒரு ஸ்டைல்னு சொல்றா. சுவாமி பொம்மைகளா வாங்கி வைங்கோ. இல்லையா, ஒரு இயற்கையான ஒரு அனுபவத்தை குழந்தைகளுக்கு காமிங்க. அவ அந்த குழந்தைகள் அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுமா. ஏன்னா ஒரு புதுசா ஆத்துக்கு வரும்போது குழந்தை அழுவும் அந்த இடத்த பார்த்தோன்னே. அப்ப அந்த ஷோகேஸ்ல இருக்கிற பொம்மையெல்லாம் காமிச்சேன்னா அவ்வளோ சந்தோஷமா சிரிக்குமா. ஒரு குழந்தையுடைய அழுகையை விட தணிக்கக்கூடிய விஷயம் நம்ம ஹால்ல நிறைய இருக்கு. அதனால எல்லாரும் நல்ல விதமா ஹால்ல மகாலட்சுமிக்கு கிடைக்கிறதற்கு ஆனந்தமான இந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி ரொம்ப சுத்தமா வச்சேன்னா மத்தியமமான இடம். நம்மளுடைய உடம்புல எப்படி மார்பு மத்தியமமா இருக்கிறதோ, மத்தியமமான இடமா இருக்கிறதுனால அங்க சர்வத்திர தேவதைகள் வாழ்கிறார்கள், கோடி தேவர்கள் வாழ்கிறார்கள். கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது அன்னைக்கு அங்க பண்ணியிருப்பா. என்னைக்கு பண்ண ஆரம்பிச்சாலோ அன்னிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த வீடு இருக்கிற வரைக்கும் அந்த 33 கோடி தேவர்களுடைய அனுகிரகம் அந்த வீட்டினுடைய ஹால்ல இருக்கும். அதனால்தான் ஹாலுக்கு வெளியில கொண்டு வர மாட்டா சண்டைகள் எல்லாம். எல்லா ரூமுக்குள்ளேயே போட்டு முடிச்சிருவா, வெளியில முடிச்சிருவா. ஹாலுக்கு ஏன் கொண்டு வர மாட்டா அப்படின்னா,
அங்க 33 கோடி தேவர்கள் வந்து நிற்பார்கள். இல்ல சார் எங்க ஆத்துல ஹாலில் தான் அடிதடியே நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகா கணபதி ஹோமம் பண்ணணும். ஆத்துல எல்லாராத்துலயுமே சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணபதி ஹோமம் பண்ணுங்க. ஆத்த ரீசார்ஜ் பண்ணுங்க. நம்ம போனுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்றோம், ரீசார்ஜ் எல்லாம் பேச முடியாது இல்லையா, அதே மாதிரி ஆத்துலையும் சுவாமியோடைய அந்த வைப்ரிகேஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா சுவாமி வெளியில போயிடுவார். அப்பதான் சண்டை ஆரம்பிக்கும். இப்போ போன மாசம் நல்லா தான் இருந்தா எங்க ஆத்துல, திடீர்னு எல்லாருக்கும் கால் இழுத்து வயிறு வலிக்குதுங்கிறான், அந்த உடம்பு சரியில்லைங்கிறான், அவன் வேலையை விட்டுட்டான். இப்படி எங்க ஆத்துல பல பிரச்சனைகள். அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண ரெடியா இருக்கணும். நீங்க அந்த கணபதி ஹோமத்தை பண்ணலாம் சிறப்பா இருந்து எல்லாம் நல்வாழ்வு பெறுவீர்கள். அரம பார்வதி வதையே அரகர மகாதேவா.